நீங்க சொல்லுங்களேன் ஃபார் த ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஒரு பெஞ்ச்ல இருக்கும்போது, ஒரு அவுட் ஆஃப் த பிளேயிங் 11ஆ இருக்கும்போதும் கூட, என்ன வாட் டு யூ கெட் டு லேர்ன் இன் அ டோர்னமென்ட்? ஒரு கேப்டனோட ரோல் கஷ்டம்ண்ணா. எல்லாரையும் ஆட வைக்க முடியாது. இப்போ 11 பேர் தான் ஆட முடியும். ஸோ அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அது அது இல்ல. எங்க அப்பா இங்க உட்கார்ந்திருந்தா நீங்க சொல்லலாம். அது நான் கிடையாது. அது இல்ல இது. ஓ சரி. பட் ஓகே. என்னன்னா ஹானஸ்ட்டா இல்ல தட்ஸ் பாசிட்டிவ். ஆக்சுவலி ட்ரூ. பட் என்ன வேணா நடக்கலாம். எனக்கு இம்பாக்ட் பிளேயர்னோனே எங்க அப்பா பயந்துட்டாரு. அவங்களுக்கு ஆடுறாதுன்னு என்கிட்ட மெசேஜ்ல. அது அவ்வளோ பயம். ஒரு பாலுக்கு பயப்படுவாரு. பட் இந்த சென்ஸ் வெளில உட்காரும்போது என்ன சரி போன வருஷம் ஆடல. ஓகே ஃபைன் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இப்போ வருண் சக்கரவர்த்தி ஆடுறாரா? கிரேட். அவரை என்ன நான் பார்க்கலாம், என்ன லேர்ன் பண்ணலாம் மச்சி, என்ன ஆங்கிள், என்ன கன்சிஸ்டண்டா போடுறேன். ஏன்னா நான் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா போடலன்றது தெரியும் எனக்கு. அதனால என்ன பண்ணலாம், பெட்டரா பண்ணலாமான்னு சொல்லிட்டு தனியா ஒர்க் பண்ணேன். மேட்ச் ஆடி தான் அப்படி பண்ணோம் இல்லையா, மேட்ச் பெஸ்ட்டா ஆடணுன்றதை பார்த்தேன். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டா ஆடணுன்றது. அதனால எனக்கு அது கிடையவே கிடையாது. பட் நிறைய பேருக்கு வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி ஐ திங்க் வி ஷுடன்ட் ஃபீல் பேட் தட் யூ ஆர் சிட்டிங் அவுட். அண்ட் கேப்டன்ஸ் ஜாப் இஸ் நாட் ஈஸினா. நான் எவ்வளவு பேர் நான் ஆட வைக்க முடியும்? எல்லாருமே மூஞ்சி தூக்கி வச்சுன்னு போனாங்கன்னா நீங்க யார் ஆட வைப்பீங்க? அதெல்லாம் கஷ்டம் இல்ல. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கணும் தோணும். இவர் ஆடுறாரா, அவர் என்னோட பெட்டரா இருக்காரு, பெட்டரா கன்சிஸ்டண்டா போடுறாரு, நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு, முன்னாடி செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்ப, அவர் தான் ஆடணும். நான் ஆடக்கூடாதுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடல. நான் ஒர்க் பண்ணேன் நிறைய, தனியா ப்ராக்டிஸ் எக்கச்சக்கமா, ஒர்க் லோட் பயங்கரமா இருந்தது, நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணேன். ஆடும்போது பெஸ்டா பண்ணேன். வெளில இருக்கிற மைண்ட் செட் எனக்கு லேர்னிங். ஆனா எவ்வளவு எனக்கு எப்படி எல்லாரும் யோசிக்கிறாங்க, யோசிச்சா பெட்டரா இருக்கும். கம்பேரிசன் கிடையாது, ஜெலசி கிடையாது. நான் சும்மா சொல்லணும், அது அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு இருக்கவே கூடாது யாருக்கிட்டையுமே. சரி, அதான் இப்போ ஹானஸ்டா பேசணும்னா, ஒரு பிளேயரா நீங்க